ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரும். ராகு பகவானின் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார்கள். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது 7ஆம் வீட்டில் அமர்வார்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அல்லது காயங்கள் அல்லது விபத்துகள் ஏற்படலாம். எனவே கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும். மாத தொடக்கத்தில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நல கோளாறுகளும் அதிகரிக்கும். திருமண உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மாதத்தின் 2ஆம் பாதி சாதகமாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும். நீங்கள் வேலையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல சூழ்நிலைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. நிதி ரீதியாக இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். அதிக லாபத்தை எதிர்பார்க்காமல் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சிக்கலாம். அதிக லாபம் பெறலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். படிப்பை தொடரவும் அதில் நல்ல முடிவுகளை பெறவும் முடியும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சராசரியாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதி மாத தொடக்கத்தில் 8ஆம் வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு வேலை துறையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மாதத்தின் பிற்பாதி சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டிற்குள், சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கும் மாறுவார்கள். இந்த நேரத்தில் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படலாம். மாதத்தில் 2ஆம் பாதி உயர்கல்வி சாதகமாக இருக்கும் மற்றும் கல்வியில் நல்ல வெற்றியை பெறுவீர்கள். வெளியூர் சென்று படிக்க வேண்டுமென்றால் அதற்கு பிரச்சனை வரலாம். இந்த காலகட்டத்தில் காதல் தொடர்பான உங்கள் நம்பிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போது உங்கள் காதலை திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் மற்றும் உங்கள் காதல் திருமணம் உறுதிப்படுத்தலாம். இது உங்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் தரும். மாதத்தின் பிற்பாதியில் நீண்ட பயணங்கள் உண்டாகும் நன்மை பயக்கும் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு ஒரு புதிய திசையை கொடுக்கலாம். இந்த பயணங்கள் பண ஆதாயம் உண்டாகும். மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் கேதுவுடன் 7ஆம் வீட்டில் அமர்வார்கள். ராகு உங்கள் ராசியிலேயே நிலைத்திருப்பார். சுக்கிரன் 6ஆம் வீட்டிலும் செவ்வாய் 8ஆம் வீட்டிலும் இருப்பார்கள். இந்த நேரத்தில் உடல் நல குறைபாடுகள் அதிகரிக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களை தரும். சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பார். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 7ஆம் வீட்டிலும் 6ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது, சுக்கிரன் ஆகியோர் பெயர்ச்சிப்பார்கள். 5ஆம் வீட்டில் குரு மாதம் முழுவதும், 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் இந்த மாதம் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும். உங்கள் உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உண்டு. நிதி ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும், ஆனால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் நிதி ஏற்ற இறக்கங்களை காணலாம். மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு சாதகமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதி பலவீனமாக இருக்கும். மாதத்தின் காதல் உறவுகளுக்கு சாதகமானது. பதில் நன்றாக இருக்கும் வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒருவருக்கொருவர் உறவில் அதிக நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். மாணவர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்கும். கடினமாக உழைக்க வேண்டும். வேலையில் இருப்பவர்கள் குறிப்பாக மாதத்தில் 2ஆம் பாதியில் நல்ல பலன்களை பெறுவார்கள். வியாபார நோக்கத்தில் இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மகர ராசி 7ஆம் வீட்டில் அமர்வதால் முதல் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகும். ஆனால் தொழில்நுட்ப பணிகளை செய்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும். எந்த வேலையையும் தவிர்க்கவும். கல்விக்காக வெளியூர் செல்ல
கல்விக்காக வெளியூர் செல்ல வேண்டுமானாலும் அதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மாதம் குடும்பத்தில் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகளுடன் உங்கள் உறவுகள் இனிமையாக மாறும். நீங்கள் அவர்களை நேசிக்கப்படுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவுவார்கள். உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்தவும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். சூரியன் 7வது வீட்டில் நுழைகிறார்கள். இது உங்கள் மனைவியின் நடத்தையை மேம்படுத்தும். ஆனால் மாமியாரிடம் சண்டைகள் அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் உங்கள் மனைவியின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் நுழைந்து உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். நீங்கள் வேடிக்கை மற்றும் ஆடம்பரங்களுக்கு ஆடம்பரமாக செலவிடுவீர்கள். இது உங்களுக்கு மீண்டும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே மாதம் முழுவதும் உங்கள் நிதி நிலைமையில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும்.